இது வள்ளலார் கோயிலுங்க. இது சக்தி நகர் பாபா கோயில் பின்புறத்தில் இருக்குதுங்க. இந்த கோயில் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிற வழியில் இருக்குதுங்க. இந்த கோயில் இந்த கோயிலில் வள்ளலார் ஜோதி வடிவத்தில் இருக்காருங்க. இந்த ஜோதி வடிவ வள்ளலாருன்றது நம்ம பார்க்கும்போது மன அமைதியை கொடுக்குங்க. தைப்பூசம் அன்னைக்கு இந்த வள்ளலார் கோயிலுக்கு போனவங்க அங்கே போன இடத்துல அந்த கோயில் உள்ள அம்மா உட்காந்து சூரியம்மா என்பவங்க அவங்க தாங்க அந்த கோயிலை தனியாளாக இருந்து கோயிலை நடத்திட்டு வராங்க. இந்த கோயிலில் அன்னதானம் இந்த பௌர்ணமிக்கு தைப்பூசம் அந்த டைம்லலாம் அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் அன்னதானம் செய்கிறாங்க, போடுறாங்க. அங்கே போயிட்டு உக்காந்து அந்த இடத்துல இப்போ வள்ளலாருடைய இது படிச்சுட்ருக்கோங்க. அந்த அம்மா கதை சொன்னாங்க. சூரியம்மா கதைகள்லாம் வள்ளலாருடைய கதைகளை கேட்டு நேர்மையான குணத்தையும் அவருடைய பண்பை எல்லாருக்கும் சொன்னாங்க. அதில் இருக்கிற கருத்து ஒரு திருடனே அவர் மனம் மாறி வள்ளலாருடைய அறிவுரையை கேட்டு தொழில் வியாபாரம் செய்து முன்னுக்கு வர சொன்னார். அதை செஞ்சு நல்லா வாழ்ந்தாருங்க. அது அந்த வள்ளலாருடைய பெருமையை சொன்னாங்க அம்மா. அவருக்கு இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க வள்ளலாருக்கு. அந்த பூஜையில் நானும் கலந்துட்டாங்க. அதில் அந்த அம்மா ஒருத்தருக்கா நெத்தியில் உபதி வைக்கும்போது சில அறிவுரைகள் சொன்னாங்க. வள்ளலாருடைய வள்ளலார் சிவன்மேல் பாடல்களை பாடியிருக்காருங்க. அந்த பாடலை கேட்கும்போது மனசுக்கு மன திருப்தியாக இருக்குதுங்க. வள்ளலாருடைய பாடலை நம்ம படிக்க நம்ம உடலில் உள்ள நோய்களெல்லாம் தீர்க்கும், நல்ல எண்ணங்கள் உருவாகும், கெட்டதெல்லாம் விலகுங்க, நல்ல நம்பிக்கை கிடைக்கும். இருக்கிற ஏழை பிள்ளைகளுக்கு அங்கே துணிமணிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. வள்ளலார் கோயிலில் இருளர் இருக்காங்க பின்பக்கம். அவங்க இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் அவங்களால முடிஞ்சதெல்லாம் கொடுக்குறாங்க.